வந்தாச்சு எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ளைட்டில் டேக்கப் ஆகிடுச்சு. ஓகே, எஜெக்ட் ஆகணும். இப்போ ஃப்ளைட்லேருந்து எஜெக்ட் ஆனாதான் ஓகே. இப்போ எஜெக்ட் ஆகிடலாம். ஓகே, எஜெக்ட் ஆயாச்சு. எந்த லொக்கேஷன் போகலாம்? அன்னைக்கு என்ன ரொம்ப காற்றடிக்குது, எந்த பக்கம் வந்து காற்றடிச்சுன்னு தெரியல, அதிகமாக காற்றடிக்குது. ஓகே, காற்றடிக்கிற திசைக்கு ஆப்போசிட்டில் நம்ம லேண்ட் ஆகணும். ஓகே, டைவ் அடிச்சாச்சு. டைவ் நமக்கு பின்னாடி 2 பேர் வரானுங்க. ஓகே, இந்த மெத்த மேலே லேண்ட் ஆகிடலாம். மெத்த மேலே கன் இருக்குது. ஓகே, டன். எடுத்தாச்சு. ஓடு யாரும் வரல. கத்தி. ஓகே, பாகுபலியில் எருவு மாடை வெட்டுற கத்தி மாரி நல்லா பெருசாக தான் இருக்குது. ஓகே, 2 கன்று எடுத்தாச்சு. தம்சன் எடுத்தாச்சு. ஓகே, வாண்டடாக ஒருத்த வந்து மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்து சீக்கிரம்னா அடிச்சுட்டு நம்ம போய் அடிச்சிடலாம். ஓகே, இந்த கண்ணு எடுத்துக்கலாமா? சரி, வேணாம். தம்சன் நேரிட்டு அதே நல்லா தான் இருக்கும். ரீட் அவுட் பண்ணியாச்சு. வேறு எவனா எங்கே ஒரு பயிலையும் வேணாம். சூப்பர் மெடிக்கிட் இருக்கு, எடுத்தாச்சு. மெடிக்கிட் ஒருத்தனையும் நான் வரேன் மாட்டினேன் போடுறேன். வாரன்ட்டே வரானுங்க. அட்டாடா வரானுங்க. போறியா? எஸ் ஆயிட்டேன். ஓடிட்டே இருக்கா. டேய், கேமுடா இது, நின்று சுடணும்டா. ஓடிக்கினே இருந்தா எப்பட்றா? ஓகே, வெற்றி மாதிரி 2 கில் அடிச்சாச்சு. வேறு எங்கே சத்தம் கேட்குது? லெஃப்டா ரைட்டான்னு தெரியல. ஓடுவோம். ஓகே, ஒரு பைப்புள்ள ஓடுது. சிட்டாக பறகுது. எரிச்சு அப்படி வரான்னு போன எங்கே போகிறோன்னு தெரியலையே. கீழே இறங்கிட்டானா? ரிட்டன் வந்துட்டான். போடியா அடே டேய் சாலா. எல்லாம் தான் இருக்கணுங்க. ஆஹா, எல்லாரையும் கூப்பிடலாமே. கண்ணை வச்சா போடுவோம். எவ்வளோ நம்மள சொல்கிறான், எங்கேருந்து சொல்கிறான்னு தெரியல. டேய் யார்றது? மச்சக்கண்ணி, வாடி வா போடுறோம். மொத்த பேரும் அங்கதான் இருக்காங்க. ஓகே, வெற்றிகரமாக 6 கில் அடிச்சாச்சு. இன்னும் 6 பேர் இருக்கானுங்க. நம்மளோட சேர்த்து 7 பேர் மொத்தம். போட்டாண்டா போடு. நெக்ஸ்ட் டைம் வாடா ஸ்மோக்கி. அடுத்த ரவுண்டில் நீ மட்டும் இருந்தா சொல்லிட்டுறேன். வா. ஸ்மோக்கி அவனே தெரிவிக்க விடுறான். ஸ்மோக்கி கிரண் வந்துட்டானா? டேய், ஆஹா பொண்ணா? இது வாலண்டரி அந்த மாட்டிருக்கு. ஸ்மோக்கி
ஓகே நம்ம ப்ளே அகைன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ரவுண்டில் இறங்கி அடிப்போம். ஸ்மோக்கி ஓவரா சீன் போடுறாப்புல. ஐயோ போட்டான் பாடுறா ஸ்மோக்கியா. எங்கேருந்து வருது ரோல் போட்டா. என்னடா சொல்றான் ஸ்மோக்கி. போட்டான்டா. ஸ்மோக்கி எந்த பக்கம் வரும் தெரியல. மேப் எந்த சைடில் இருக்கு? வர சீன் போட ஸ்மோக்கி எவனா போட தான் போகிறான். அசால்ட்டாக போட போகிறான். என்னடா இது ₹1 காணா. ஏண்டா கொஞ்சம் மாறி தான் ஓடாண்டா. ஒரே இடத்துல சுயலம் போட்டு நிற்கிறேன். சும்மா வேற ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணாண்டா அங்கே எவனா 2 பேர் இருப்பான். சும்மா எந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருந்தா ஒன்று மேப்பை வச்சுப்போ. சேஃப்டி ஜோன் வரும். இப்போ தாண்டா வயிற்று தெரிஞ்சு என்ன 3 பேர் இருக்கிறானுங்க. எங்கே தான் இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்மோக்கி கண்டுபிடிடா கண்டுபிடிடா. ஓகே ஒருத்தனை போட்டாங்க. இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கானுங்க. சரி கருப்பாயிடுச்சு. பிளேயர் 6 கில் தான் அடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே அடுத்த ரவுண்டில் ஸ்மோக்கி நம்மகிட்ட மாட்டினானா புல்லட் அவனு தான் ஹெட்ஷாட்லேயே கொடுக்குறான். அசால்ட்டாக முடிச்சு விட்டால நம்மளுக்கு ஸ்மோக்கி. எப்படி ஸ்மோக்கி இருக்கிற ரவுண்டுக்கு போக மாட்டோம். அடுத்து எவன் செத்தானா அவன் கூட வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ம் 33 seconds. ஓகே 28 29 30 31 32 33. ஓகே டன். ஆண்டா ஹேங் ஆகிட்டான். நான் டைட் ஆகிதுன்னு தெரியலையா. டேய் அனுப்புங்கடா மேட்சை அனுப்புங்கடா. எவ்வளோ நேரம்டா மேட்சிங் பண்ணீங்க? 54 செகண்ட் மேட்சிங் அவ்வளோ உங்களுக்கு. ஏதோ ஒரு வழியாக கனெக்ட் ஆயிடுச்சு. மேட்சிங் ஆகி ஒரு 50 பேரை ஒன்று சேர்த்துட்டாங்க.
but also a good dream too, kinda. You know, with her. இந்த 50 பேரை தான் போட்டு தள்ளணும். 50 பேர் நம்ம ஒரு ஆள் தான், பாக்கி 49 பேர். சும்மா இருக்கிறதே அவனே போட்டு குத்தின்னு இருப்போம், ஒரு மாதிரி குத்தின்னு ஏன் பாடுறா கண்ணை வச்சு சொல்கிறான்டா நம்மளே. கேட்டப்போலையே இருக்குது எப்போ பார்த்தாலும். ஃப்ரீ ஃபயர்காரன் கரெக்டாக டிசைன் பண்ணுறாங்க. நல்லா போருக்கு போகிற ஃப்ளைட் நிறைய ஹாலிவுட் படம் தான் நம்ம பார்க்குறோம். ஃப்ளைட் போகிறோம். சரி, இந்த வாட்டி காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சுசுன்னு அடிக்குது, அது காற்று மட்டும் அடிக்கிற மாதிரியே சூப்பராக விஷயம் கொடுத்துருக்காங்க. போட்டாச்சு, எங்கே லேண்ட் ஆகிறோம் பார்ப்போம். கவர்மெண்டில் கரண்ட்டு பில்லு ஏறுதுன்ட்டு எல்லாம் விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜிலாம் எப்படிலாம் காட்டணும் பெரிய கேம்லேயே. ஐயோ, கரண்ட் பில்லு ஏறினாலும் ஏறிச்சு. இவங்க சோலார் பேனலாம் கேமில் கொண்டு வந்துட்டானுங்க. சரி, ஏதோ மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க சோலார் பேனலை இதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேமில் கொண்டு வந்துட்டுருப்பாங்க போல். நல்லா பெரிய பெரிய பேனல், இந்தமாரி பேனல் நான் பார்த்தே கிடையாது, கேமில் தான் பார்க்குறேன். வாத்தம் சிக்கிட்டான். ஹெட்ஷாட்டு. ஓகே, ஒரு ரேட்டில் போட்டாச்சு. ஏன்னா பின்னாடி தாக்குறான் பாரு, போடுறான் அவனை. ஓகே, இன்னும் ஒன்று எங்கடா எங்கேருந்துடா வருதுன்னே தெரியலடா புல்லட்டு. 2 ஹெட்ஷாட் போட்டோம். இந்த வர்றாப்புல சோலார் பேனல்கிட்ட போனால் தான் நமக்கு வந்து சேஃப்டி. உள்ளே பூந்து மறைஞ்சு அடிக்கலாம். கிளம்பலாமா? ஏன்னா உடைய அந்த ஆளை காணாம. பேக் சைடில் இருக்கிறான்டா இவனு. ஒரு ஹெட்செட்டா மிஸ் ஆகிட்டோட. இல்லை மெடிக்கெட் தீர்ந்து போச்சு. மெடிக்கெட் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அசால்ட்டாக நம்ம முடிச்சு விட்றணுங்க. ஓகே, 2 இருக்குது, சமாளிச்சிக்கலாம். கிங்ஃபிஷர் எடுத்துடலாமா? கன்னு வேணாமா? இருக்கிறத வச்சு சமாளிப்போம். 143. சரி, சோலார் பேனல்கிட்ட போடாடே. எவனா சுட்டு நீங்கிறான். டபடை என்ன கண்ணு தெரியாமல் போய் ஓடிங்கிறான். போட்டாச்சா? ஓகே, கண்ணு தெரியாமல் போய் முட்டின்னு வளராமன்னு. நான் மெடிக்கெட் வச்சுக்கிறேன்னா ஒரே ஒரு மெடிக்கெட் தான் இருக்குது. மெடிக்கெட் எடுத்தாகணும். எங்கே கன் ஃபயரிங் சவுண்ட்? எங்கே எங்கே எங்கே? ரைட் சைடு, ரைட் சைடு. ஓ, வந்துட்டான். ஓடி விட்டாவில் ஹெட்ஷாட் போட்டுறா. ஹெட்ஷாட் இந்த ஒருத்த சைடில் வரான், லெஃப்ட் சைடில். ஓகே, அவனை போடுறான். டேய் 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 மெடிக்கெட் பார்த்துலாம்டா. போடுறான், அவனை போடுறான். மெடிக்கெட் 4 மெடிக்கெட் இருக்கு. ஓகே,
Unstoppable! நம்மள விட போட்டான். Rampage! எவனா இருக்கான். ஓகே, ஹெட்ஷாட்ல போட்டாச்சு. வெற்றிகரமா 8 கில் அடிச்சாச்சு. ரீலோட் பண்ணணும். கண்ணா ஹெச்பி லெவலில் குறைஞ்சி போச்சு. மெடிக்கெட் 4 இருக்கு. மெடிக்கெட் போட்டுறது நல்லது. இன்னும் நாம பயங்கரமான பிளேயரா மாறணியா? இன்னும் சரியா நமக்கு க்ளோவ் போட தெரியல. ரைட் சைடில் ஒருத்தன் வரான். கவனிக்காமலே ஓடி நிற்கிறேன் பாரு நான். ஒரு வயலுலையும் காணோம். பேக் சைடில் 2 பேர் இருக்கிறானுங்க. நம்ம சோலார் பேனல்ட்டே போவோம். நம்ம ராசிய நட தான். எங்கடா இருக்கிறானோ? ஓகே, 9 கில் அடிச்சாச்சு. எப்படியா இந்த வாட்டியாவது போய் அடிச்சாங்க. சூப்பர் மெடிக்கிட் வச்சிருக்கான் பயவுள்ள. போய் எடுத்துருவான். போட்டான்டா நம்ம. இந்த பொண்ணுங்க எங்க இருந்தா நம்மளை போடுவாங்கன்னே தெரியாது. டப்புன்னு எங்கேயாவது ஃபயர் பண்ணிடுறாங்க. நிமிந்தா எவனா போட்டுருவான். படுத்து இருந்தாலும் எவனா போட்டுருவான். சரி, அசால்ட்டா பண்ணிடாம ஓடலாமா? ரீலோட் பண்ணியாச்சு. எங்க 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 ஆளையே காணோம். இருக்கா லெஃப்ட் சைடில். போடு 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 போடு. போட்டாச்சு. ஒரு பொண்ணு வந்து நம்மளை போட்டு போனால் ஆளை காணோம். எவனும் வரான் வாலண்டரியா. அவனையும் 11 கிலோ அடிச்சாச்சு. பரவாயில்ல. இன்னைக்கு தான் அதிகமான கிலோ அடிச்சிருக்கேன் ஒரு மாசத்துல. நாம கேம் விளையாட ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆகுது. வெற்றிகரமா 11 கிலோ அடிச்சிருக்கோம். நமக்கு பின்னாடி தான் இருக்கான். எங்க இருக்கான்? வரான் வரான் வரான். போடுறாங்களா? கரெக்டா ஒளிஞ்சிருந்து போடுறானா? உதவமா?
பார்த்துக்குங்க மக்களே. சோலார் பேனல்லாம் இன்ஸ்டாலேஷன் போகிற மாதிரி இருந்தால் நம்ம இடத்துலே எங்கே இருக்கிறதுலே மேடான பகுதி அந்த இடத்துல தான் சோலார் பேனல் போகணும். ஏன் அப்படின்னா பள்ளமாக இருக்கிற பகுதியில் போட்டோம்னாக்கா சூரிய வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும், நிழல் காற்று போட்டாச்சு சொன்னதானே நம்மளை சுற்றி சுற்றி போகிறாங்க. அதனால தான் மேடான பகுதியில் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. எவனோ சூப்பராக நம்ம வச்சு போவோம். எவனோ தலையில் ஹெட்செட் போடுறான். கன்னம் மாத்திரம் இன்னொருத்தன் டைமில் போடுறான். கன்னம் மாத்திரம் போட்டான். நம்ம மாத்திரம் போட்டான். கையில் பொண்ணா பசங்க கேம் விளாட்னாலே போகிற பொண்ணுங்க தான் விளையாடும் பொழுது ஃபுல்லாக ஃபீமேல் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒருவேளை பசங்களே ஃபீமேலை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களோ யாருக்கு தெரியும். இன்னும் 7 பேர் இருக்காங்க. பரவாயில்லையா, 15 கிலோ அடிச்சிட்டோம். ரீலோட் பண்ணிக்கலாமா கண்ணா? டேய் ரீலோட் பண்ணுறா. ஆகுனா இந்த வெத்திலிப்பட்டி பாக்ஸ் எடுத்துக்கிறாயா? என்ன அது வெத்தலை பொட்டி மாதிரியே வைக்குது. எங்கதான் சொல்றான்னு தெரிய மாட்டேங்குது. வெரி குட். டேய் இதோ ஒருத்தன் வரமாடா. டேய் அவ்வளோதான், ஹெட் ஷாட்டில் ஒரே புல்லட்டில் முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் ஃபயரிங் சவுண்டு கேட்குது. ஓகே, ஒருத்தனை எவனே முடிச்சிட்டான். இன்னும் ஒருத்தனை போட்டாச்சுன்னா நம்ம தான் போய் அடிச்சிடலாம். ஒருத்தி போடுறான், ஹெட்ஷாட் போடுறான். அதுதான் ஓயா. போய் அடிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு போடுமா? ஓகே, 18 கிலோ அடிச்சாச்சு வெற்றிகரமா. சர்வைவல் டைம் 12.30 செகண்ட்ஸ். 12 நிமிஷமா? பரவாயில்லையே. டேமேஜ் கில்லு 18, டேமேஜ் 4841. சர்வைவல் டைம் 12 நிமிஷம் 30 செகண்ட். It was a nightmare to be stuck on the island, but also a good dream too, kinda. You know, with her. Battle Royale. Battle in style. ஆமாயா, நானும் ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. சரி, அதை நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த ஃப்ளைட் எல்லாம் போச்சுன்னா ஒயிட் கலரில் பின்னாடி புகவுட்டுன்னு போகுது. அது உண்மையாகவே புகை தான் விடுதா? அந்த டவுட்டு தான். ஒருவேளை மேகத்தை சுற்றி ஈர்த்து கழிச்சிட்டு போகுதான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. பேராஷூட்லாம் கூட கலர்ஃபுல்லாக ஊற்றுறேன். கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் ஊற்றுறானுங்க கலர்ஃபுல்லாக. பர்றா அடிச்சா மாதிரி நெத்தி போட்டுல இறங்கினவனே போட்டாங்க. ஆடு கருப்பு சட்டை வரண்டா இருந்தாலே அசால்ட்டா முடிச்சு விட்டல. எந்த இடம்லாம் மறந்து போச்சு. சரி, ஏதோ ஒரு இடத்துல டைவ் அடிப்போம்.
இந்த இடத்துல ஏறுக்குனே இறங்கணும்னு தெரியல. சரி என்ன ஒரு வயதுங்கண்ணா கொஞ்சம் நிதானமாகவே நின்று சொல்லுவோம். அசால்ட்டாக முடிச்சு விட்டான் ஒரு கருப்பு சட்டை. டூல்ஸ் இருக்கு. ஓகே டூல்ஸ் பாக்ஸில் புல்லட்ஸ்லாம் இருக்கு. இந்த கத்தி எதுதான் மெடிக்கெட் ஒன்று இருக்கு. மெடிக்கிட்ஸ் நம்மகிட்ட 0 மெடிக்கெட் தான் இருக்குது. அதை எடுக்க ட்ரை பண்ணுறாளே. ஓகே ஒரு மெடிக்கெட் வந்துடுச்சு. ஒரு ஜாக்கெட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்குது. பஸ் லெவல் 1 அது. மேக்ஸ் சைடில் அடே போடா ஹெட் ஷர்ட்டில் போட்டாச்சு. ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருப்பான். அவனையும் போட்டாச்சுன்னா 2 கிலோ அடிச்சிடலாம். எங்கடா அவனாலக்கானா அவன் போட்டானோ. காரு கிட்ட ஒருத்தனை காட்டுது. தோறு கண்டா ஓகே 2 கிலோ அடிச்சாச்சு. ஹெச்பி லெவலும் குறைஞ்சி போச்சு. ஓகே மெடிசன் எடுத்து வச்சு பரவாயில்லையா. உண்மையிலேயே இந்தமாரி மெடிசன்லாம் இருந்து டக்குன்னு எடுத்தால் உடனே நமக்கு எனர்ஜி வர மாதிரி ஆர்மிலாம் இருந்துச்சு. எப்படி இருக்கும். 10 புல்லட் அடி வாங்கினாலும் அந்த மெடிசன் எடுத்துட்டோம்னா டக்குன்னு இந்த கேம் எவ்வளோ பின்னாடி போடுறான் டேய். அவன் அவர் பார்த்துறான்டா. ஹெச்பி லெவல் குறைஞ்சி போச்சுடா. எங்கேயோ ஓடணும். போடுறோம் புல்லட் திண்டு போச்சா. இந்த கன்னுலாம் வந்து வேலைக்கு ஆகுது ராஜா. பின்னாடியே வாக்க வருதான். கரெக்டாக போட்டணும். நெத்தி போட்டிலே போடணும். சோழி முடிச்சாச்சு. ஒன்றுதான் நம்மளை போட்டு பண்ணுறாங்க. டேய் இந்த கன்னில் ஃபயரிங் கிட்ட போ சொல்லு. ஓகே 4 கிலோ அடிச்சாச்சு. இன்னும் 29 பேர் இருக்கிறானுங்க. ஹெச்பி லெவல் ஃபுல்லாக ரைஸ் பண்ணியாச்சு. ஓகே மெடிக்கிட்ட தேட வேண்டியது தான். இந்த ஒரு பில்டிங்குள்ளே ஒன்று இருக்காட்டிங்க. இன்னும் 17 meters. ஓகே இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு. மெடிக்கேட் சூப்பர் மெடிக்கேட். அது எடுக்க முடியாதுன்னு காட்டுது. எதனாலன்னு தெரியல. ஆல்ரெடி சூப்பர் மெடிக்கேட் இருக்குது அப்படிங்கிறதுனால போல. எடுக்க முடியாதுடா. ஓகே ஒரு மெடிக்கெட் இருந்ததுன்னா அடுத்த சூப்பர் மெடிக்கெட் எடுக்க முடியாது.
நான் ஒரு பயிலும் காணோம். நம்மளை தேடி தேடி வந்து சொல்லுவாளுங்க. இப்போ பார்த்தா ஒன்றத்தையும் காணோம். Safe zone is now. Safe zone will shrink in 34 seconds. 32, 33. ஓகே 30 செகண்ட்ஸ் இருக்குதாம்மா. என்ன அது ஸ்டோன்லாம் கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. கல் அது ஏதோ ஒரு வினோதமான கல்லோ யாருக்கு தெரியும். நமக்கு டிரைவிங் தான் தெரிய மாட்டேங்குது. எப்படி ஏறி உட்காந்து ஓட்டுறதுன்னு தெரியல. சரிப்பா நடந்தே ஓடும். ஓகே நார்மல் மெடிக்கல் எடுத்தாச்சு. வந்துட்டான்டா எவனோ ஒருத்தன் போடுறா. டேய் டேய் ஓகேடா அடிச்சாச்சு. இன்னும் 12 பேர் அடிச்சுட்டான் வெற்றிகரமா. எவனோ வரான் காரில். எந்த சைட்லேருந்து எங்கே வரான்னு தெரியல. நான் வந்துட்டான் போட்டான்டா. நம்மளை எங்கேயோ வந்து போடுறான்டா. இந்த கன்னு டே ஃபயரிங் டிஸ்டன்ஸே கம்மியாக சொல்கிறடா. கிட்ட போடா போட்டான். ஸ்டோரி முடிஞ்சுது. இந்த பையன் தான் நம்மளை போட்டுச்சா இல்லை வேற எவனா போட்டானான்னு தெரியல. இந்த காரை தான் எப்படி ஓட்டுறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ட இடம் போய் குத்த வேண்டியதாகுது. சேஃப்டி ஜோனை பார்த்தோன்னே திருப்பிட்டா பைபிள சூப்பர் தான். 7918 அவுட்புட் ப்ராக்கெட்டில் போட்டு 0 போட்டுருவான். பரவாயில்ல பிளேயர் தான் போலையும் வளைவாலையும் ஒரே இடத்துல சுத்தலாம். ஓ நம்மள மாதிரியா ஓட்ட பேர் இறங்கி நடந்து ஓடுறா. ஏண்டா நீங்கள் விளாட்றத பார்த்து எனக்கே தூக்கம் வந்துடும் பொழுது. ஏதோ ஒரு பயப்புள்ள கரெக்டாக விளையாடுறான். ஓ ஆக்சிடென்ட் பண்ண போகிறான். காரை விட்டு ஏற்ற போகிறான் போல. சைடில் போய் ஏற்றுறான் பயப்புள்ள. 7 எதுனா விட்டு இறங்கி நேரம் 2 புல்லட்டில் போட்டு விட்டு போயிடலாம். அவனை சும்மா ரிவர்ஸுன்னு வர்றானு கன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Unstoppable! முதல்ல மாட்டினா பிளாக் கலர்லேருந்து கையில் எடுத்தானா க்ரீன் கலரில் கட்டுது அந்த கன்று. என்னடா அது கன்று பயம் இல்லைன்னா வீக்லி இல்லை மந்த்லி எதனா போட்டிருக்கோம். எங்கே தராம்பா வெளியும் போட்டான். மேன் 051T இவனை மிஸ்டர் மேன்டின்னு கூப்பிடலாம். மேன்டி இங்கே வர்றான். கொம்பு வச்சுக்குது. நல்லா தான் இது கேப்லாம். கேப் ஹேர் ஸ்டைல். அடப்பாவி ஹேர் ஸ்டைல் அது. நானே கேப்புன்னு நினச்சிட்டேன். டேய் எவனே ஓடியாரண்டா பக்கத்தில்.
எவனோ இல்லை எவளோ அசால்ட்டாக போட்டா பாடுறா ஊழ அடிச்சுலாம் ஹை ஹீல்ஸ்லாம் போட்டுன்னு காய்ச்சிருமா 5 கில் தான் அடிச்சிருக்கு நம்ம சோழி முடிஞ்சு குட் பாய்